இப்போ நாட்டுல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்திருக்கிறாங்க, நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன சொல்ல? ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும் இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்வு, ஒரே நாடு ஒரே மொழி. ஆமா, அவங்களுக்கு எல்லாமே ஒரேதான். அதனால நம்ம திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கேட்பாரு, நீங்க எல்லாமே ஒரே ஒரேன்னு சொல்றீங்களே, ஒரே நாடு ஒரே ஜாதி கொண்டு வர முடியுமா, இல்ல ஒரே நாடு ஒரே சுடுகாடு கொண்டு வர முடியுமான்னு கேட்பாரு. அதுக்கு இன்ன வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து ஒரு பதிலுமே இருக்காது. அவங்கள்ட்டதான் கருத்தியல் ரீதியா எதுவுமே இருக்காது. இந்திய நாடு வந்து பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலவிதமான கல்வி முறைகள் இங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்போ இது எல்லாத்துக்குமே எப்படி நீங்க ஒரே தேர்வுன்னு எப்படி நம்ம வைக்க முடியும்? இப்ப நான் ஸ்டேட் போர்ட்ல படிச்சேன், என் தம்பி மெட்ரிகுலேஷன், என்னோட சிஸ்டர் வந்து சிபிஎஸ்சி படிச்சாங்க. இப்ப இவங்க 3 பேருக்கு எப்படி நீங்க ஒரே தேர்வு வைப்பீங்க? எங்க 3 பேருக்கும் புக்கே வந்து வேற வேற. நான் 12th படிச்சத என் தம்பி வந்து 10th படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நீங்க இவங்களுக்கு எப்படி நீங்க எக்ஸாம் வைப்பீங்க? இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப உங்க கல்வி முறை எப்படி இருக்குன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலியமா 3வது படிக்கிற 5வது படிக்கிற குழந்தைங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இதெல்லாம் சொல்றீங்க. ஒரு 3வது படிக்கிற குழந்தை சாதாரணமா ஸ்கூல்லயே ஒரு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கு எப்படி உளவியல் ரீதியா பிரச்சனை வரும் அப்படிங்கறத முன்கூட்டியே ஆராய்ஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆல் பாஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஆல் பாஸ், நம்ம 8வது வரைக்குமே ஆல் பாஸ் தான். நீ ஸ்கூலுக்கு வந்தா மட்டும் போதும், காலை உணவுல இருந்து மதியான உணவு எல்லாமே நாங்க கொடுக்கறோம், சைக்கிள் கொடுக்கறோம், பஸ் பாஸ் கொடுக்கறோம், பேக் தரோம், புக்கு தரோம். நீ வந்து 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 உட்காரு, அது போதும். 8வது வரைக்கும் அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை 9வது போகும்போது படிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம படிச்சாதான் முடியும். 8வது வரைக்கும் விளையாட்டுத்தனமா இருக்கலாம் அந்த குழந்தைங்க. 9வது படிக்கும் போது இல்ல நம்ம படிக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் 10வது 12வது எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 10th 12th நம்ம இப்ப ரீசெண்டா கூட ஒரு மூவி கூட வந்துச்சு. 10th 12th ஃபெயில் ஆனவங்க கூட யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற கல்வி முறை, வேற வேற விதமா இருக்கிற கல்வி முறைக்கு நீங்க ஒரே எக்ஸாம் எப்படி நீங்க கொண்டு வர முடியும்? இதனால குழந்தைங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு. இது நாங்க மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா சரி வராது. இது வந்து ஆசிரியர்கள் இந்த விஷயத்த கையில எடுக்கணும். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை திணிக்கிறாங்கன்னு அப்படின்னா பேரண்ட்ஸும் வந்து அதுக்கான ஒத்துழைப்பை வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து அதை நம்ம சரியா எதிர்த்து போராட முடியும். இன்னொன்னு என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அது வந்து எப்படி சாத்தியம்னு தெரியல. எப்படி நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் நடக்கும்போது எப்படி முறைகேடுகளும் சேர்ந்து நடக்குதோ, அது மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமா நிறைய முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இவங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க. சொல்லப்போனா அங்க பிஜேபி வந்து மைனாரிட்டி தான். அப்படி இருக்க பட்சத்துல கூட்டணியில இருக்கிறவங்க கூடவா இத வந்து எதிர்த்து பேச முடியாம இருக்கிறாங்க? அவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தி, நீங்க மைனாரிட்டி தான்ப்பா நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்க மைனாரிட்டியே இருக்கிறனால அவங்களால எதுவுமே இப்ப நினைச்சதை வந்து பண்ண முடியல. இப்ப நம்ம ராகுல் காந்தி கூட எந்த விஷயம் வந்தா கூட அதை எப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம சிந்திச்சு இது நாட்டு மக்களுக்கு இது செய்யலாமா அப்படின்றத ரொம்ப யோசிச்சு உடனடியா அதை வந்து தன்னோட எதிர்ப்பை வந்து அங்க பதிவு செஞ்சாரு. 10 வருஷமா யார் கேள்விக்கும் பதில் சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப மைனாரிட்டி பிஜேபியா இருக்கிறதுனால அவங்க கேட்கிற எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து கேட்கிற கேள்விகளுக்கு வந்து அவங்க சொல்லிதான் ஆகணும். அந்த நிலைமைக்கு வந்து மக்கள் வந்து இந்த தேர்தல் மூலமா காமிச்சிருக்காங்க. இனிமேல் அவங்க நினைச்சதெல்லாம் கொண்டு வர முடியாது அவ்வளவு ஈஸியா. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே மொழி. இப்ப இந்த மொழி பிரச்சனை வந்து இப்ப இல்ல, பெரியார் காலகட்டங்கள்ல இருந்தே வந்து நம்மள தொடர்ந்துகிட்டே வருது மொழி பிரச்சனை. நம்ம எந்த மொழிக்கும் வந்து எதிர்ப்பு கிடையாது, அந்த மொழி திணிப்புக்கு தான் நம்ம எதிர்ப்பு. ஆமா ஆமா. ஏன்னா இவங்க வந்து ஒரு எல்லாமே நம்ம ஒரு பண்பாட்டு மூலமா தான் நம்மள திணிக்க பாக்குறாங்க. ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நடத்துறாங்க. அதான் சொல்றாரு, அந்த மொழியை வந்து நமக்கு இது பண்ணிக்கிட்டோம்னா, அந்த மொழி திணிச்சுனா நம்ம தமிழர்கள் வந்து அடிமையாயிருவாங்க. அந்த திணிப்புக்கு தான் நம்ம எப்பவுமே எதிரா இருந்திருக்கோம். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இந்தி மொழிக்கே நம்ம வந்து எதிரா இருக்கோம். அப்படி இல்ல, இந்தி மொழி விருப்பப்பட்டவங்க படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. இப்ப இந்தி மொழி படிச்சவங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்ம நாட்டுக்கு வந்து பானிபூரி தான் வித்துக்கிட்டு இருக்கு. அந்த பானிபூரிக்கு விற்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை நம்ம பாத்துப்போம். நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து இருமொழி கொள்கை தான். இப்ப எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நான் வந்து நார்த் இந்தியாவுக்கு போறேன்னா நான் கண்டிப்பா ஹிந்தி கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நான் என்னோட ஸ்டேட்ல இருக்கேன், நான் எதுக்கு இன்னொரு லாங்குவேஜ், எனக்கு அது வந்து அத்தியாவசியமே இல்லைன்னு போது நான் எதுக்கு இன்னொரு லாங்குவேஜ், அது ஹிந்தின்னு இல்ல வேற எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இங்க ஏன் திணிக்கிறீங்க? எல்லா விஷயத்திலயும் ஹிந்தி தான் வரணும் ஹிந்தி தான் வரணும் ஏன் திணிக்கிறீங்க? நிறைய மாநிலங்கள் வந்து தன்னுடைய மொழியை இழந்துட்டே தான் வராங்க. தனக்கு அந்த இப்ப போஜ்புரின்னு வச்சுக்கிறாங்க, குஜராத்தின்னு வச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க?
நீங்க வந்து உங்க மாநிலத்துல வந்து குஜராத்தி தான் பேசுறீங்களா, ராஜஸ்தானி தான் பேசுறீங்களா, போஜ்புரி தான் பேசுறீங்களா? கிடையாது. ஹிந்தில தான் பரவலா பேசுறீங்க. இத வந்து நீயா நானாலேயே ஒரு ஷோ வந்து இத வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருந்தாங்க. இவங்க வந்து தன்னோட தாய்மொழியை வந்து பேசுறது கிடையாது, ஹிந்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி அதான் 3வது மொழியா நீங்க உங்க விருப்பப்பட்ட மொழியே தேர்ந்தெடுத்துக்கலாம். எப்பவுமே அவங்க நேரா நம்மள தாக்கவே மாட்டாங்க. எப்பவுமே மறைமுகமா பண்ணனால விருப்பப்பட்ட மொழின்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து என்ன கன்னடம் கத்துக்கலாம், தெலுங்கு கத்துக்கலாம், எது வேணா கத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம போய் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்தோம்னா இல்ல இதுக்கு ஆசிரியர்கள் இல்ல, அப்ப எதுக்கு இருக்காங்கன்னா ஹிந்திக்கு தான் இருக்காங்க, அப்ப நீங்க அதுதான் கத்துக்கணும். அதுக்குதான் 3 மொழி கொள்கையெல்லாம் கொண்டு வராங்க பாக்குறாங்க நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி மூலமா. இப்ப இங்கிலீஷ் வந்து ஏன் கத்துக்கிறீங்க? அது வந்து இந்திய நாட்டுல இருக்க மொழி ஒன்னையே நீங்க வந்து கத்துக்க மாட்டேன்றீங்க, இங்கிலீஷை மட்டும் ஏன் எடுத்துக்கிறீங்க? இந்த கேள்வி வந்து எஜுகேஷன் கொண்டு வந்ததுல இருந்தே, ஒரு முறையா எஜுகேஷன் கொண்டு வந்ததுல இருந்தே இந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த கேள்வியை எப்படி அணுகணும் அப்படின்னா, இப்ப இங்கிலீஷ் வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜ் அப்படின்னா எங்க போனாலும் அந்த மொழியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் அந்த மொழியை கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப கூட இங்கிலீஷ் வந்து எனக்கு வேணும்னா நான் கத்துப்பேன், வேணாம்னா நான் கத்துக்க போறது இல்ல. இங்க இருக்க சில நாம் தமிழர் கட்சிகளா தான் சொல்லிட்டு இருக்கு தமிழ் தமிழ்னு சொல்றாங்க. இது நம்மளாம் பிரிட்டிஷ்காரங்க மாதிரியும் அவங்க தமிழை தூக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரே வித்தியாசமா இருக்கும். இது யாரோ சொன்னாங்க, எனக்கு கரெக்டா அவங்களோட பேரு ஞாபகம் வரல. என்னன்னா இப்ப கவுண்டர் மெட்ரிகுலேஷன் பள்ளி இருக்குன்னா நம்ம திராவிடம் என்ன சொல்லுவோம்னா நீ கவுண்டர் ஸ்டடிடா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்டடி. அவனுங்களுக்கு நம்மளுக்கு இருக்க வித்தியாசமா இருக்கு. அது அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ கவுண்டர் அடிடா அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போன்னு இல்ல, தந்தை பெரியாரோட காலகட்டத்துல இருந்து இது இருந்துட்டுதான் இருக்கு. நாம வந்து எப்பவுமே இதுக்காக எந்த ஆதிக்கத்துக்காகவும் நம்ம எதிர்த்து போராடிட்டே தான் இருப்போம். நன்றி, வணக்கம்.